மனசுல ஒரு யோசனை உருவாச்சு. மறுக்க முடியாத. ஹை கைஸ், வெல்கம் டு சினிமா கேப் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா 50 டேஸ் 50 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் பார்த்தீங்கன்னா டே 23ல வந்து என்ன படம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஸ்டீன் படம் பார்க்க போகிறோம். இது வந்து உண்மையாக ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக சொல்லலாம். அந்தளவுக்கு கதையை வேறு மாதிரி இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அழகாக நெட்ஃப்ளிக்ஸில். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் வச்சு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1857 தான் இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர்டிக் ஓஷனை பார்த்தீங்கன்னா பனிமூலி மூடப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா கடலாக தான் இருக்குது. ஒரு சில இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா பனியால் பார்த்தீங்கன்னா முழுசாக சூழப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து இந்த பனியில் வந்து மாட்டிக்குது. உடனே என்ன சொல்கிறார் கேப்டன் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருக்கும் ஒர்க் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ இந்த கப்பல் வந்து இந்த பணியிலேருந்து எடுக்கணும், சுற்றி இருக்கிற எல்லா பணியிலும் உடைங்க, இந்த கப்பலை நம்ம எங்கேயும் கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம கேப்டன் வந்து ஆர்டர் போடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கர்ஸும் என்ன பண்ணுறாங்க, வெறும் பணிகள்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஒருத்தங்க சொல்கிறாங்க, கேப்டன் நீங்கள் வாங்க, அந்த தூரத்தில் வந்து ஏதோ ஒன்று வந்து வெடிச்சு செதுறது, நம்ம போய் அதை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே கேப்டன் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில டீம் எடுத்துன்னு அங்கன்னு அந்த இடத்த பார்க்க வந்து போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து திறமையான ஒரு ஆள் இருக்கான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த விக்டரை வந்து அந்த இடத்துல கப்பலுக்கு வந்து தூக்கின்னு வந்துடுறாங்க. அந்த அந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் கப்பலுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு கிரியேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி வந்துருக்கு. அந்த கிரியேச்சர் நம்ம நோக்கி வருது. சார் நம்ம வந்து வீழ்த்துறதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் கன் எடுத்து ரெடியாக வைங்க சொல்லி நம்ம கேப்டன் சொல்கிறாரு. உடனே எல்லாரும் கன்னோட ரெடியாக இருக்காங்க. நம்ம கேப்டன் வந்து உள்ளே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா வெளியே கன்னோட எல்லாரும் என்ன பண்ணுறாரு, அந்த கேச்சர்ஸை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எல்லாரும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த கேச்சர்ஸ்க்கு ஒன்றாம வருது. அந்த காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆறி போயிடுது. ஸோ ஷூட் பண்ண எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்லேருந்து பயங்கரமாக கொடூரமாக கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ரான்ஸ்டைன் சாரை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு இருக்காங்க அந்த டைமில். அந்த டைமில் நம்ம ஃப்ராங்க்ஸ்டைன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என் பேர் விக்டர், எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ஜனாக இருந்தார். மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அவரால் முடியாத எதுவுமே கிடையாது, அவர் எல்லாமே சாதிச்சார் அந்த காலத்தில். அவரால் முடியாத ஒரே விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க பார்த்தீங்கன்னா உயிரோட வந்து கொண்டு வர முடியாது அவரால், அது மட்டும் தான் அவரால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் அப்பாவோட மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆளாக வரணும்னு சொல்லி முடிவு பண்ணி, எங்கள் அப்பா பண்ண முடியாத விஷயத்த நான் பண்ணலாம் முடிவு பண்ணி மிகப்பெரிய ஒரு ஆளாகணும்னு சொல்லி முடிவு பண்ணேன் நான். அதுக்கப்புறம் இறந்து போன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்னால் உயிரோட வர வைக்க முடியும்னு சொல்லி நான் விஷயத்தை கண்டுபிடிச்சி இறந்து போன எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நான் உயிரோட வர வச்சேன். ஸோ அதோட விளைவு தான் இது, நான் உருவாக்கின அந்த கீச்சர்ஸ் தான் இது சொல்லி நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து சொல்கிறாரு கேப்டன் கிட்ட. ஸோ அந்த கிளீச்சர்கிட்ட நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. ஸோ அந்த கிளீச்சர் வந்ததுக்கப்புறம் அந்த கிளீச்சருக்கு என்னை கொடுத்துட்டு நீங்கள் போயிடுங்க. ஸோ இது போனால் தான் உங்களால் தப்பிக்க முடியும்னு சொல்லி நம்ம ஃப்ராங்க்லின் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த படத்தோட ஸ்டோரியே, ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக எடுத்துருக்காங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா ஹாரர் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷனாக எடுத்துருக்காங்க. உண்மையாக சூப்பராக இருக்குது இந்த படம். தமிழ் டப்பில் ரொம்ப அற்புதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா குல்மேரோ டிலோ டோரோ தான் இந்த படத்தோட டேரக்டர். இவர் பார்த்தீங்கன்னா இந்த மேரி ஷெல்லி ஒரு நாவலை வந்து கிரியேட் பண்ணி படமே எடுத்திருக்காரு. ஸோ இந்த நாவல் பார்த்தீங்கன்னா 1818 இந்த நாவல் பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வச்சு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு நமக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் சீனை வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து அப்படியே பொறுமையாக நமக்கு வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க நமக்கு. ஸோ இவர் இந்த கிரியேச்சர்ஸில் உருவாக்குற சீன் பார்த்தீங்கன்னா உண்மையாக அற்புதமாக இருக்கும். அந்த இறந்து போன பாடிகளை எடுத்துன்னு வந்து அதாவது சதைகளை பின்னி அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றாக்கி ஒரு விதமான ஜாயின் பண்ணி எல்லா பாடியை ஒன்றா கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு மிஷின் உருவாக்கி இந்த சீனில் பார்த்தீங்கன்னா உண்மையாக வேறு லெவலில் நம்ம காட்டியிருப்போம். கிரியேச்சர்ஸ் உருவாக்குறதுக்கப்புறம் அந்த கிரியேச்சரை வந்து இவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். இவர் சொல்கிற பட்சம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் வந்து கேட்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான படம் தான் இது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜெனரல் எடுத்திருக்காங்க. உண்மையாக இந்த படம்லாம் தேட்டரில் வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் ஓடிடியில் இடுறாங்க. ஸோ இந்த மாதிரி படம்லாம் தேட்டரில் எடுத்தால் நாங்கள் சூப்பராக பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிலாம் வேறு எந்தெந்த படம் பார்க்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருவேன். உண்மையாக ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இது. தமிழ் தப்பில் ரொம்ப நீட்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துட்டு எப்படி சொல்லி நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ஸோ சி யூ சூன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.